ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கிடாரங்காய் ஊறுகாய் தாளிக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 1 வீக் முன்னாடி நம்ம கிடாரங்காவை சின்ன சின்னதாக அரிஞ்சு கட் பண்ணி போட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு குளிக்க வச்சுருந்தோம் இல்லையா. இது வந்து வெயிலில் வைக்கக்கூடாது. இது வந்து ஒரு மூடி போட்டு டைட்டாக ரூம் டெம்பரேச்சரில் ரூம்லேயே இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 3 தடவை மேலே நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணி விடணும். காலையில், மதியம், ஈவினிங். அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜூஸியாக வரும் இந்த ஊறுகாய். எவ்வளோ நாள் வந்து அது வந்து ஸ்டோர் ஆகுதோ அவ்வளோ நாள் நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வந்தவுடனே அதை நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு வந்து இன்றைக்கி நான் புதுசாக வந்து ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து எங்கள் சித்திக்கிட்ட கேட்டு ட்ரை பண்ணேன். புளி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க, கரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்பயுமே நம்ம வறுத்து பொடி பண்ணி தானே அரைப்போம். இந்த டைம் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊறுகாய்க்கு நிறைய ஆயில் தேவைப்படும், கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. ஆயில் காய்ஞ்ச உடனே பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்குங்க. வெறும் கடுகு மட்டும்தான் போடணும், உளுத்தம் பருப்பு போடக்கூடாது. அப்புறமா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியும் ஊற்றிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றுறப்போ கவனமாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா எண்ணெய் காய்ஞ்சிருக்கும் அதனால். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள். அதை போட்டு நல்லா கொதிக்க விடணும், அந்த புளி பச்சை வாசனை போகிற வரைக்கும். அது போயிடுச்சுனதுக்கப்புறமா நம்ம அந்த தனி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அதையும் வந்து இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு செய்யுங்க இதெல்லாம். அப்படி சிம்மில் வச்சு செய்யும்போது தான் நம்மளுக்கு கருகாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே வறுத்து பொடி பண்ணி தான் ஊறுகாய் செய்வேன். இந்த தடவை வந்து இதை ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த ஊறுகாய் இருக்குல்ல, அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கட்டி வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் டேஸ்ட்டு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த துவையல் அப்புறம் ஊறுகாய்னாலும் ஒரு கட்டி சின்னதாக வந்து வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த ஊறுகாயை அதில் மாற்றிக்கிறோம். இது வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட சிம்மில் வச்சு ஸ்லோவாக வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஆற வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ பார்த்திங்களா, அந்த ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டுங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து பொடி பண்ணி தான் வந்து செய்வேன் ஊறுகாய். இந்த தடவை வந்து நான் புளி கரைச்சி இந்த புது மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.